ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐரன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எப்படி வந்து நம்மளுக்கு ஐரன் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதில் எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். அவல் பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கிட்டேன். காய் வெந்ததுக்கப்புறமா அவல் சேர்த்து வணக்கிடலாம். அவலில் ஐரன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 நாள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடம்புல அது அப்சார்ப் ஆகிறதுக்கு நான் கடைசியாக லெமன் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஐரன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு வேக வச்ச முட்டை சேர்த்திக்கலாம். ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு மீல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.